உங்கள் ஆயாவை பற்றி பேசினா கோவம் வருமா? உங்கள் ஆயா ஒரு லூஸு. உங்கள் ஆயாவிட்டெல்லாம் பேசக்கூடாது இனிமே. உங்கள் ஆயா பார்க்க வராது. உங்கள் ஆயாவை பற்றி பேசினா உனக்கு என்ன கோவம் வருது? உங்கள் ஆயாவுக்கெல்லாம் சப்போர்ட்டு நீ எடுக்காத. போ, உங்கள் ஆயா வீட்டுக்கு கிளம்பி போ. நடந்து போறியா? நடந்து போறியா என்ன? உங்கள் அப்பா எங்கே போயிருக்கான்? உங்கள் அப்பா எங்கே போயிருக்காங்க? எங்கே போயிருக்காங்க அப்பா? வேலைக்கு போயிருக்காங்க? எங்கே போயிருக்கு உங்கள் அப்பா? எங்கே போயிருக்குன்னு சொல்லு. இரு, உங்கள் ஆயா வரட்டு இரு. உன் பேர பிள்ளை கொடுமை பண்ணுது என்ன? தூங்க விட மாட்டுது. நைட்டு ஃபுல்லாக தூங்க விட மாட்டேது. நான் சொல்கிறேன் இரு. தூக்கிட்டு போ, எங்காச்சும் விற்றுட்டு வா அப்படின்றேன். அடிக்கிறதுக்கு அந்த ஆயவை கையணுங்கிற இப்பயே சண்டை வாங்குறியா? பால் வட்டிக்கெல்லாம் அனுப்பி விட்டா சண்டை வாங்கிட்டு ஓடிந்துருவேன். அதானே? ஒரு நாளைக்கு ஒரு சண்டை வாங்கிட்டு வருவியா? சொல்லு. இரு, உங்கள் ஆயை ஃபோன் பண்ணிட்டு இருக்குது உனக்கு. உன் பேர பிள்ளை அடங்க மாட்டுதே, வந்து தூக்கிட்டு போ அப்படின்ற. எல்லாத்துக்கும் ஏன்னு பேசுகிறேன், என்ன பேசுகிறேன்னு ஒன்றும் புரிய மாட்டுது எனக்கு. நேற்று சாப்பிட போகிறேன்னதுக்கு என்ன பேச்சு பேசுனா? சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களே, உங்கள் ஆய் சொல்லி கொடுத்துட்டு போச்சே. அம்மாவை வந்து சாப்பிட விடாம பண்ணு. நைட்டு 11 மணிக்கு சாப்பிட சொல்கிற, நீ தூங்குற. அதானே பேசுகிறத? இப்போ உனுப்பா கேட்டுட்டு உங்கள் அப்பா வந்தா நீ சொல்லு. ஐயோ 5 விரலும் அப்படியே வாய் உள்ள போவோம். அதானே? என்ன ஒட்டாரம்? இப்போ நடிக்கிறது அப்படியே விளையாடுற மாதிரி தலை சொல்கிறது அப்படியே. நீ நடிக்கிறன்னு எனக்கு தெரியுது. விளையாடுற மாதிரி நடிப்பு. அப்படியே தூக்கி மடியிலே வச்சுக்கிட்டே இருக்கணும். தூக்கி மடியிலே வச்சுக்கிட்டு இருக்கணும் ஒன்றை. அப்படியே உங்கள் அப்பா வர நேரத்துக்கு மட்டும் அப்படியே விளையாட காலை உதச்சிக்கிட்டு. அப்படியே உங்கள் அப்பா கேட்கும், விளையாட்டுக்கு தானே புள்ள இருக்குது, போய் தோசை சுடுன்னு. எல்லாம் ஒன்னாட்டி தான் நான் திட்டு வாங்குறேன். நீ பண்ணுறது சரின்னு. வரட்டு இரு, இன்னைக்கு உங்கள் அப்பா வரட்டும். நீ பண்ணுறதுக்கெல்லாம் உங்கள் அப்பாவை தான் அடிப்பான் பாரு. தோசை பேரட்டி படுக்க போடுறேன் இரு. உங்கள் அப்பாவுக்கு சூடு வைக்கணும். ஏன் வேணாம்? நான் வைப்பேன் தான் உங்கள் அப்பாவை. இன்னைக்கு நான் சூடு வைக்கல பாரு. உங்கள் அப்பாவுக்கும் உத, உனக்கும் உத. தடுக்க வந்தீங்கன்னா உனக்கு தான் உத விழும். அப்புறம் என்ன தூங்க விடுறிய நீ? 11 மணிக்கு 12 மணிக்கு சாப்பிட விட்ற. நீ பண்ணுறது சரி அதானே? இன்னமும் இக்கல் வந்துருச்சா? விக்கல் வந்துருச்சு தானே? வாயை அடக்கணும், பதிலுக்கு பதில் பேசக்கூடாது. அதான் இக்கல் வருது. வாய் பேசிக்கிட்டே இருக்கிறது. அதானே? அதானே இப்படி வாய் பேசுகிற நீ? வாய் பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு இருக்க. யார் என்ன சொன்னாலும் கேட்குறது இல்லை. இப்பயே கூட கூட பேசுகிறது. வரட்டு இரு, உங்கள் தாத்தாவுக்கும் ஆயாவுக்கும் இந்த வீடியோவை அனுப்பி விட்றேன். உன் பேர பிள்ளை அடங்க மாட்டுது. நான் அனுப்புவேன் தான். யான்னு நீ ஏன் கேள்வி கேட்குற? அனுப்புகிறேன் இரு. எதுவும் நான் இன்னைக்கு பேர் வேணான்னாத. நான் அனுப்புவேன் தான். எதுவும் எடுத்துகிட்டு வராதிங்கன்னுவா. நீ பண்ணுறதுக்கு நான் அப்படி தான் பண்ணுவேன்.
பாரு வரட்டும் இரு. வீடியோவை அனுப்பிவிட்டு உன் பேர பிள்ளைக்கு எதுவும் எடுத்துகிட்டு வராத, சரியில்லை அப்படின்னுவான். ம், அனுப்பிவிட்டா வேணாமா? ஆ சொல்லு. நான் அனுப்பி தான் விடுவேன், நீ வாய் பேசாத. ஆ என்ன அனுப்பி விட்டு நான் கொலுசு அருணா கொடி மோதிரம் எதுவுமே எடுத்துகிட்டு வராதிங்கன்னுவா. நைட்டு 12 மணிக்கு சாப்பிட்ற விட்ற, 11 மணிக்கு சாப்பிட விட்ற. என்ன விளாட்டு கட்டுறிய? அப்படியே உங்கள் அப்பா வந்து அப்படியே நடிப்ப பாரு. அப்போ தான் வந்து கையில் அம்மா வச்சிருக்குல்ல அப்படின்னு அப்போ தான் விளையாடுவேன் வந்த உடனே. அதுக்கிட்ட அப்படியே போட்டு கொடுக்குறது உங்கள் அப்பா கிட்ட, அதானே? உங்கள் ஆயாக்கிட்ட நான் சொல்ல வரட்டு இரு, வரட்டும். உங்கள் ஆயாக்கிட்ட நான் சொல்லல, உன்னை அடி வாங்க வைக்கல, நான் சொல்லுவேன் தான். எதுவும் எடுத்துகிட்டு வராதிங்க, பேச்சும் கேட்க மாட்டுது, ஒன்றும் பண்ண மாட்டுது அப்படின்னுமா. வரட்டும், உங்கள் அப்பாவும் வரட்டும். உங்கள் அப்பாவுக்கும் அடி இருக்குது. தூங்க விட மாட்டுது, ஒன்றும் பண்ண விட மாட்டுது, குழம்பு வைக்க விட மாட்டுது. அடிக்கிறிய என்ன? கையை முறுக்கிக்கிட்டு அடிக்கிற. இரு எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன் இரு. சொல்லிட்டா எங்கள் அப்பாட்ட? ஆ சொல்கிறேன் இரு எங்கள் அப்பாட்ட. நான் எங்கள் அப்பாட்ட சொல்லுவேன் தான். கையை முறுக்கிக்கிட்டு அடிச்சல்ல காலில். ஆ ஏன் என்ன அடிச்ச? ஆ நான் என்ன பண்ணேன்?